கிறிஸ்துவுக்குள் அன்பாளர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகின்றோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே நாம் ஆங்காங்கே இருந்தாலும் ஜெபத்தோடு பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவர் இந்த ஆராதனை மூலமாக நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். அன்பின் பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எங்களை ரட்சித்து எங்களை உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். குறிப்பாக இனிமிட வரையிலும் நீர் எங்களுக்கு பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக, வழிநடத்தலுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பது சுத்த கிருபை. பல்வேறு விதமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் ஆண்டவர் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தி எங்களை ஆட்கொண்டு மிகவும் ஆச்சரியமாக வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலனாக இருக்கிற கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் சரீரத்திலும் ஆத்மாவிலும் தேவையான பலத்தை தந்து ஆண்டவரே எங்களை போஷித்து வருகிறீரே. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆங்காங்கே நாங்கள் வீடுகளிலே இருந்தாலும் இந்த ஆராதனையின் வழியாக இணைந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக ஆயத்தப்படுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் செலுத்துகின்ற துதிதோத்திரங்களை எல்லாம் நீர் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவநாமத்திற்கு மகிமை உண்டாக. 200 ஆண்டு கீதங்களில் 321வது பாடலை நாம் பாடுகிறோம். 200 ஆண்டு கீதங்களில் 321 வானமும் பூமியும் என்ற பாடல். Amen.
மண்டலங்களில் இருக்கிற எங்களுடைய திறந்தருளோ. தேவனே எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட சங்கீதம் 8ஆம் சங்கீதம். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியாகியுடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேத பாடம் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய. பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாங்கள் பரீட்சைக்கு நின்றவர்கள் என்று காணப்படும் பொருட்டல்ல, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் போலிருந்தாலும் நீங்கள் நலமானதை செய்யும் பொருட்டே விண்ணப்பம் பண்ணுகிறேன். சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலமுள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கும் விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போடவல்ல ஊன்ற கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும் போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். ஒருவரையொருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும்
தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட பொதுவான வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக ஜெபம் செய்யலாம். வியாபாரம் என்னோடு இணைந்திருக்கிறது. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் பாதுகாத்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனா வைரஸை முழுவதுமாக அழித்து போடுங்க ஆண்டவரே. அதில் வேலை பார்க்குற அரசு ஊழியர்கள் ஒவ்வொரு கண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களை பாதுகாத்து வந்ததுக்கு ஆண்டவரே. தூய்மை பணியாளர்கள் அவங்க டெய்லியும் கொரோனா வைரஸ் அங்கே அந்த இடத்துல கூட போய் க்ளீன் பண்ணிட்டு வராங்க ஆண்டவரே. அவங்களாம் பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. அங்கே அவங்களுக்கு கொரோனா தொற்று பரவே கூடாது ஆண்டவரே. போலீஸ் இவங்களுக்காண்டி யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு வெளியே நிற்காங்க ஆண்டவரே. அவங்கள பாதுகாத்து நடத்துங்க. அவங்களையும் அவங்க பாதுகாத்து நடத்துங்க ஆண்டவரே. இப்பொழுதும் டிசிஷன் எடுக்கிற மத்திய அரசு மாநில அரசுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க நீங்கள் அவங்கள்ட்ட பேசுங்க ஆண்டவரே. நீங்கள் சொல்கிற டிசிஷனை அவங்க எங்கிட்ட சொல்லணும் ஆண்டவரே. அவங்க கரெக்டான முடிவு எடுக்கணும் ஆண்டவரே. ஒன்று மாற்றி சொல்லக்கூடாது ஆண்டவரே. ஒரு நாளைக்கு ஒன்று சொல்லக்கூடாது ஆண்டவரே. நீங்களே அவங்கள்ட்ட பேசணும் ஆண்டவரே. முற்றிலுமாக அழுத்து போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அழுத்து போடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ் டிரைவர் அவங்களாம் ஆசிரியங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறவங்களும் ஆசிரியங்க. அவங்களும் டெய்லியும் அவங்க இன்னும் பேஷண்ட்டை ஏற்றிட்டு இறக்கிட்டு வராங்க ஆண்டவரே. அவங்கள பாதுகாத்து நடத்துங்க. அவங்க முக்கியமாக பணியாற்றுற டாக்டர்ஸ்காண்டி நர்ஸ்காண்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் ஆண்டவர் இருக்கும் அவங்க குடும்பத்தை பிரிஞ்சு. ஆனாலும் நீங்கள் அவங்களுக்கு துணை இருங்க ஆண்டவரே. அவங்கள பாதுகாத்து வளர்த்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வளர்த்துங்க ஆண்டவரே. அப்போ லேபில் அந்த மருந்து கண்டுபிடிக்கிறதுக்காண்டி இருக்கவங்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அவங்க நீங்கள் சொல்லியிருக்கீங்க நான் மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அழைத்து போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அதுக்கு முன்னாடியே அவங்க அண்ணால் கண்டுபிடிக்காங்க ஆண்டவரே. அவங்களையும் பாதுகாத்து வளர்த்துங்க ஆண்டவரே. இது சளி மாதிரிகள் ரத்த மாதிரிகள்லாம் டெஸ்ட் பண்ணுறவங்க அவங்களையும் ஆசிரியத்து பாதுகாத்து வளர்த்துங்க ஆண்டவரே. அவங்களையும் அவங்க எல்லாரும் ரசிக்கப்படணும் ஆண்டவரே. பாதுகாத்து வளர்த்துங்க ஆண்டவரே. விரும்புகிறாரே. ஆமென். ஆமென். நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வார். நீ அவரை கூப்பிடுவாய், மறு உத்தரவு அருள்வார். நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நீ சத்தமிடும் போது இதோ இருக்கிறேன் என்பாரே. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம் கர்த்தர் என்றும் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் சென்னை, மும்பை, கல்கட்டா இதுக்காக நம்ம சேர்ந்து ஜெபம். அன்புள்ள பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை ஆராதனையும் நோக்கி பார்க்க கிருபை கொடுத்தீங்க. நன்றி ஏசுப்பா. ஏற்று மீண்டும் மாறாத ஆண்டோடு நன்றி ஏசுப்பா. இன்னொரு கனிமணி போல பாதுகாத்து நடத்தீங்க. நன்றி ஏசுப்பா. தொடர்ந்து ஏசுப்பா நாமும் ஜெப குறிப்பு காண்டி நோக்கி பார்க்கணும் ஏசுப்பா. தொடர்ந்து ஏசுப்பா இந்த கொரோனாவால் மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் கொரோனா டெய்லி அதிகமாக பாதிச்சுட்டு இருக்கு ஏசுப்பா. இதே மாற்றி போடுங்க ஏசுப்பா. முக்கியமாக சென்னை, மும்பை, கல்கட்டா, மகாராஷ்டிரா, பெங்களூர் இந்த மாதிரி சிட்டிஸ்லாம் டெய்லி ஒரு நாளும் ரொம்ப பாதிப்படைகிறாங்க எஸ்பா. அந்த மக்களை சந்திங்க எஸ்பா. தொடர்ந்து எஸ்பா இந்த நிலை சீக்கிரத்தில் மாற்றி போடுங்க எஸ்பா. பாதிப்படைந்த மக்கள் எல்லாரும் அவங்களுக்கு தேவையான உணவு எல்லாம் கிடைக்க கிருபை கொடுங்க எஸ்பா. தொடர்ந்து அந்த மக்கள் சீக்கிரத்தில் வீடு திரும்ப கிருபை கொடுங்க எஸ்பா. உங்களுக்கு கரம் அவங்கள தொடரட்டும் எஸ்பா. தொடர்ந்து எஸ்பா இந்த நிலையிலும் அவங்க தப்பான டிசிஷன் எதுவும் எடுத்துடக்கூடாது எஸ்பா. அவங்க வீட்டுக்குள்ளே இருக்காங்க எஸ்பா. தொடர்ந்து எஸ்பா எல்லா மக்களுக்கும் கஷ்டப்படுற மக்களுக்கு எல்லாருக்கும் தேவையான உணவு எல்லாம் கிடைக்க கிருபை கொடுங்க எஸ்பா. தொடர்ந்து அரசாங்கம் நல்ல ஸ்டெப் எடுக்க கிருபை கொடுங்க எஸ்பா. தொடர்ந்து எஸ்பா இதுக்காண்டி பிரயாசப்படுற மருத்துவத்துறை, காவல்துறை, சுகாதாரத்துறை சார்ந்த எல்லா துறையும் ஆசிரியங்க எஸ்பா. உங்களுக்கு கரம் அவங்க கூட இருக்கட்டும் எஸ்பா. தொடர்ந்து நிறைய சீக்கிரத்தில் மாற கிருபை கொடுங்க எஸ்பா. தொடர்ந்து எல்லா மக்களையும் ஆசிரியங்க எஸ்பா. இந்த கொரோனாவும் சீக்கிரத்தில் எங்கள் நாட்டை விட்டு நீக்கி போடுங்க எஸ்பா. தொடர்ந்து எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. சகத்துக்கு நம்ம எம்எம்கே சத்திக்கிறோம். நல்ல பிதாவே. நோய்களெல்லாம் நீக்கிடுவார், நொடி பொழுதே சுகம் தருவார். நோய்களெல்லாம்
யாவரும் சேர்ந்து ஊழியர்களுக்காகவும் ஊழியர்களின் சுகத்துக்காகவும் அதே போல ஊழியத்துக்காகவும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் தந்த அந்த நல்ல ஆண்டவரே காலை வேலைக்கா நன்றி சுவாமி. ஆண்டவரே, இப்போதும் சபையின் மக்களாக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஊழியர்களை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, மரண பரியந்தம் உண்மையாயிரு, ஜீவ கிரீடத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரும் அப்பா மரண பரியந்தம் ஆண்டவர் உண்மையா இருக்கும். ஆண்டவர் இந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த கொரோனாவின் காலத்திலும் ஆண்டவர் பல ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவர் அநேக ஊழியர்கள் அப்பா ஆண்டவரே தகப்பனே சோர்வடைந்திருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இந்த சோர்வெல்லாம் கர்த்தர் நீங்கள் மாற்றி போடணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த வேளையிலும் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களின் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியர்களுக்கு நல்ல ஏற்ற சுகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, ஊழியர்களின் சுகத்தை விரும்புகிற தேவன் நீர் அல்லவோ. தகப்பனே, எல்லா ஊழியர்களுக்கும் ஊழியர்களின் குடும்பத்துக்கும் நல்ல பலத்தை ஆண்டவர் நீங்கள் கொடுக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி. இப்போதும் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லா ஊழியர்களும் உண்மை உத்தமமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. எல்லாருடைய ஊழியமும் வல்லமாக எடுத்து பயன்படுத்த போகிறதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, எல்லாருடைய ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க சுவாமி. தகப்பனே, எல்லாருடைய ஊழியங்களையும் கர்த்தர் நீங்கள் தொட்டு ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர்களை வழிநடத்தணுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவங்களோட சொந்த வழிநடத்தினால சொந்த யோசனையால அல்லப்பா. தகப்பனே, உம்முடைய வழி நடத்துதல் அவங்க கூட இருக்கட்டும் தகப்பனே சுவாமி. இப்போதும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஊழியம் சுவிசேஷம் என்பது என் மேல் விழுந்த கடமை, அதை நான் செய்யாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லியிருக்கிறபடி ஆண்டவரே தகப்பனே, சுவிசேஷத்தை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்ய ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. தகப்பனே, எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அது எங்கள் மீது விழுந்த கடமை தகப்பனே சுவாமி. அதை நாங்கள் உண்மையும் உத்தமமாய் செய்ய ஆண்டவர் உதவி செய்யுங்க தகப்பனே. இப்போதும் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆலயத்தில் இருக்கிற தகப்பனே ஐயர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கோயில் குட்டியாருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. ஆண்டவரே, எங்களை திருமண்டலத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆயர் பெருமக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் பாலியல் சங்கம், சிறுவர் ஊழியங்கள், ஆண்டவரே தாய்மார் ஊழியங்கள், ஆண்கள் ஊழியங்கள் எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உமக்காக ஒரு சிறு ஆண்டவரே ஒரு காரியம் செய்தாலும் ஆண்டவரே அது உமக்கு ஊழியம் தகப்பனே. அப்படி செய்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லார் மேலும் உடைய ஆணி பயந்த கரம் ஆண்டவருடைய வல்லமையின் கரம் இருக்கணுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா சுவாமி. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, சீக்கிரத்தில் இந்த கொரோனா முடிய போதப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அதை பிற்பாடு ஆலயங்கள் திறந்த சுவாமி ஆண்டவரே உண்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை நீங்கள் கட்டளையிட போறீங்க நாங்கள் நம்புகிறோம்ப்பா. ஏசப்பா, உங்களுடைய கிருபையின் கரம் எங்கள் கூட இருக்க போகிறதுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த கொரோனா பின்பாடுப்பா ஆண்டவரே ஆலயங்களில் ஆராதனைகள் சுவாமி ஆண்டவரே ஒரு பாரம்பரியமாக ஆண்டவரே மனித பாரம்பரியத்தை ஆண்டவரே இல்லை மனிதனை ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற ஒரு ஆராதனையாக இல்லாமல் சுவாமி தகப்பனே ஆவியானவர் நடத்துகிறபடி எங்களுடைய ஆராதனைகள் மாற்றப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. புற மதஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவத்தினால துக்கப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவரே. எங்கள் ஆலய ஆராதனை கத்த நீங்கள் பொறுப்படுத்திக்கொள்ளுங்க சுவாமி தகப்பனே. ஆண்டவரே, இப்போதும் அப்பா ஆண்டவரே பாடல் வேலைகளை ஆசீர்வதித்து ஜெப வேலைகளை ஆசீர்வதித்து அப்பா ஆண்டவரே செய்தி வேலையை கத்தரை ஆசீர்வதித்து கொடுங்க ஆண்டவரே. இந்த யூடியூபின் வாயிலாக சுவாமி ஆண்டவரே அநேகர் உண்மை ஆண்டவரே ரட்சிக்கப்பட ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லாரையும் ரட்சிங்க. எல்லாருமே நம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாரும் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன்.
எங்களோடு கூட நீங்களும் சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதியுங்கள். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே நினைப்பவரே, எங்கள் வாழ்கின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. வாழ்கின்ற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜாவை செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
நமக்காக ஒரு விசை ஜெபிக்கலாம். இசப்பா, இந்த அருமையான வேலைக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த ஆராதனையும் கூட ஆண்டவரே உண்மை ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உண்மை சிறிது நேரம் நாங்கள் குறித்து பாட நீங்கள் தந்த கிருபைக்காக நன்றி. இந்த நேரத்திலையும் கூட ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. சப்பா, ஒரு வேளை நாங்கள் இப்படிப்பட்ட காலகட்டத்தில் இருந்தாலும் ஆண்டவரே உடைய பிரசனம் எப்பொழுது எங்களோட கூட இருக்கட்டும். ஆவியானவர் எப்பொழுதும் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் ஒருபொழுதும் வழி தப்பி செல்லாதபடி உடைய கிருபையின் கரத்தினால் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரக்கத்தின் கண்களால் எப்பொழுது எங்களை பாருங்கள். தகுதியற்ற எங்களை இசப்பா நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் பாவத்திற்குள் விழுந்து விடாதபடி எங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் இசப்பா நாங்கள் பரிசோதனை செய்து கொண்டு உம்முடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நாங்கள் திருச்சபையாக ஜெபிக்கிறோம் இசப்பா. எங்களுக்கு திருச்சபையின் ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சபை ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். ஐயாக்காக ஜெபிக்கிறோம். ஆலய பணியாளருக்காக ஜெபிக்கிறோம். எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா. மீண்டும் இசப்பா நாங்கள் இணைந்து நாங்கள் இந்த உங்களுடைய ஆலயத்தில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இசப்பா நாங்கள் ஒரு மனம் திரும்பப்பட்டவர்களாக எல்லாரும் ஆண்டவர் புதிதானவர்களாக நாங்கள் ஆண்டவர் ஒரு மனதோடு இருக்க நீங்கள் எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா நேரத்தையும் நீங்கள் பாதுகாத்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஆண்டுடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை ஆச்சரியமாக வழியெடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அதிகமாக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஒரே ஒரு அறிவிப்பு, இன்று முதல் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆசிரிக்க திருச்சபையின் மக்களை சந்தித்து ஜெபிக்கும்படியாக வருகிறோம் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு நீங்களாக மற்ற நாட்கள் உடைய இல்லங்களுக்கு வந்து நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் என்பதை மீண்டுமாக அன்போடு நான் தெரிவிக்கிறேன். இந்த வாரத்திலும் தங்களுடைய பிறந்த நாளை ஆசிரிக்கிறவர்கள் 7ஆம் தேதி மிஸ்டர் ஆர்.டி. வில்லியம்ஸ், 7ஆம் தேதி ஜோஸ்வின் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் வி. அஸ்வின், 9ஆம் தேதி மிஸ்டர் எம். ராஜா ஜான் வின்சிங் சன் ஆஃப் மிஸ்டர் ஆர். மோகன்ராஜ், 10ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ். குணா கிரண் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ. ஸ்டாலின், 10ஆம் தேதி காட்வெல் சன் ஆஃப் மிஸ்டர் ஸ்டூபெட், 12ஆம் தேதி பெர்சி பாக்கியா டாக்டர் ஆஃப் மிஸ்டர் கே. இமானுவேல் சுந்தர் சிங், 12ஆம் தேதி டி. ஆப்ரினா பெர்லின் டாக்டர் ஆஃப் மிஸ்டர் ஏ. டேவ்ரிஸ் ரிச்சர்ட், 13ஆம் தேதி மிஸ்டர் பி. ஜான்சன் துரைராஜ், 13ஆம் தேதி எஸ். பர்னீஸ் அபி டாக்டர் ஆஃப் மிஸ்டர் பி. செல்வகுமார். இந்த வாரத்திலும் தன்னுடைய திருமண நாளை ஆசிரிக்கிறவர்கள் 10ஆம் தேதி மிஸ்டர் சி. விஜய் ஆனந்த், மிஸ்ஸஸ் அமலா மேரி தம்பதியர், 11ஆம் தேதி மிஸ்டர் பி. பொன் ராஜகுமார், மிஸ்ஸஸ் வனஜா பாக்கியராணி தம்பதியர். இவர்களை வாழ்த்தி பாடகர் குழுவினர் வாழ்த்தி பாடுவார்கள். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த வாரத்திலும்
தங்களுடைய பிறந்த நாளை ஆசரிக்கிற நம்முடைய பிள்ளைகள் யாவருக்காகவும் திருச்சபையாக நாங்கள் இணைந்து ஜெபிக்கிறோம், இவர்களை வாழ்த்துகின்றோம். கடந்து போன ஆண்டு முழுவதும் மிகவும் ஆச்சரியமாக நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கிருபையின் கரம் பிள்ளைகளோடு கூட இருந்து பாதுகாத்து தேவைகளை சந்தித்து ஆச்சரியமாக வழி நடத்தி வந்த விதத்தை நினைத்து நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். புதிய ஆண்டு உடைய பிள்ளைகள் அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கின்றோம். விதமாகவே இந்த வாரத்திலும் தங்களுடைய திருமண நாளை ஆசரிக்கிற தம்பதியர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பமாக இணைத்த நாள் முதல் நிமிட வரையிலும் குடும்ப வாழ்க்கையிலே நீர் பாராட்டிய எல்லா நன்மைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற ஆண்டவரே பிள்ளை செல்வங்களுக்காக ஸ்தோத்திரம் மற்றும் உலக பிரகாரமான ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து புதிய ஆண்டிலும் குடும்பங்களிலே பிள்ளையுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்து நீர் வழி நடத்தும். எல்லாவற்றிற்கும் மேலாக உடைய நன்மையினால் உடைய கிருபையினால் இவர்களை முடிசூட்டி தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. செய்திக்கு ஆயத்தமாக 200 கீதங்களில் 320வது பாடலை நாம் பாடுகிறோம். 200 கீதங்களில் 320 பிதாவே மா தயாபரா என்ற பாடலை நாம் பாடுகிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் மிகுந்த அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் உங்களோடு இருப்பதாக. இந்த நாள் நம்முடைய திருச்சபையானது திருத்துவ திருநாளாக ஆசரிக்கிறது. நீங்களும் நானும் வழிபடுகின்ற கடவுள் திரியேக கடவுள். ஆகவே நாம் திருத்துவ தேவனை ஆராதிக்கிறோம். இது நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக
நம்முடைய திருச்சபை கொடுத்திருக்கிற அருமையான வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பானவர்களே, திருத்துவம் என்ற வார்த்தை திருமறையில் நேரடியாக குறிப்பிடப்படாவிட்டாலும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆங்காங்கே திருத்துவ தேவனுடைய செயல்பாடுகளை குறித்து நாம் அறிய முடியும். ஒருவேளை இன்றைக்கு விசுவாசிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சிலர் பிதாவாகிய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதுண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்தார் ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லுகின்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அவர்கள் பிதா தான் முக்கியம், குமாரன் பரிசுத்த ஆவியை முதன்மைப்படுத்துவது கிடையாது. ஆனால் சில விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் முதன்மைப்படுத்துவது, பிதாவையும் பரிசுத்த ஆவியானவரையும் அவர்கள் முக்கியப்படுத்துவது கிடையாது. ஆனால் இன்னும் சிலர் இருக்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவி என்று சொல்லி பிதாவையும் குமாரனையும் ஒதுக்கி வைத்துவிட்டு பரிசுத்த ஆவிதான் முக்கியம் என்று சொல்லி அப்படி சிந்தையுடையவர்களெல்லாம் உண்டு. ஆனால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வழிபடுகின்ற ஆராதிக்கிற கடவுள் திரியேக கடவுள். அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவேதான் இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே விவிதமாக கூறுகிறார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். பாருங்கள், இந்த அருமையான வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவை வேண்டிக் கொள்வேன். அதே இயேசு கிறிஸ்து பரத்திற்கு சென்ற பிற்பாடு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கும்படியாக. அப்படியானால் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கின்ற இந்த காலம் பரிசுத்த ஆவியானவருடைய காலம். அதே சமயத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம் என்ற அந்த விசுவாசத்திலே நாம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த அருமையான வசனத்திலே பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினுடைய தன்மையை குறித்து இந்த வசனத்திலே கூறுகிறார். அவர் எழுதின நிருபங்களிலே ஒருவேளை அந்த நாட்களிலே கடிதம் எழுதுகின்றவர்கள் கடைசியாக ஆசியுரை கூறி முடிக்கின்ற வழக்கம் உண்டு. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிற ஒவ்வொரு கடிதத்தையும் நாம் பார்க்கின்ற பொழுது இந்த கடைசி வார்த்தை ஒரு சில கடிதங்களை தவிர மற்ற கடிதங்களிலே கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு இருப்பதாக என்று நிறைவு செய்கிறார். ஆனால் இந்த கொரிந்தியருக்கு எழுதின கடிதத்தில் மாத்திரம் திருத்துவ தேவனுடைய தன்மையை அவர் என்ன செய்கின்றார், கூறி முடிக்கிறார். திருத்துவ தேவனுடைய தன்மை, அந்த தன்மையை குறித்து நான் உங்களோடு இந்த வேளையிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக நாம் பார்க்கிறோம் தேவனுடைய அன்பு. பாருங்கள், அவர் ஆசீர்வாதமாக சொல்லுகின்ற இந்த வசனத்திலே நம்மோடு கூட இருக்க வேண்டியது என்ன?
தேவனுடைய அன்பு என்று சொல்கிறார். தேவனுடைய அன்பு. அன்பானவர்களே, அன்பை குறித்து நாம் திருமறையிலே படிக்கின்ற பொழுது மிக முக்கியமான ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம், யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய அன்பை குறித்து அழகாக அவர் கூறுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். இதோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்கள், இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். எவ்வளவாய்? நோ லிமிட்டேஷன். கடவுளுடைய அன்புக்கு எல்கை கிடையாது. இவ்வளவா என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, இந்த வசனம் மிக மிக ஒரு முக்கியமான வசனம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? கேடுபாடுகள் நிறைந்த உலகம், மாயையான உலகம், தீமைகள் நிறைந்த உலகம், பொறாமை நிறைந்த உலகம், எரிச்சல் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், சொல்லிக்கொண்டே செல்லலாம். இதெல்லாம் மனுஷனுடைய தன்மைகள். ஆனால் இப்படிப்பட்ட தன்மையுடைய மனுஷனுக்கு கடவுளுடைய அன்பு கொடுக்கப்படுகிறது. அந்த அன்பு எப்படிப்பட்டது? அளவிடப்பட முடியாத அன்பு. ஆகவேதான் இந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை குறித்து ஒரு அருமையான தேவ மனிதர் இவ்விதமாக கூறுகிறார். All great men have had their favorite text, but this has been called everybody's text என்று சொல்கிறார். ஒருவேளை திருமறையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பகுதியை நாம விரும்பி படிப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பமான பகுதி என்ன செய்வாங்க, அதுக்கு ரொம்ப விரும்பி படிக்கிறேன் என்று சொல்லுவாங்க. ஆனால் இந்த பகுதியானது எவ்ரிபடிஸ் டெக்ஸ்ட், ஒவ்வொருவருக்கும் உரிய ஒரு பகுதி. ஏனென்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள் என்ன செய்கின்றார்? அன்பு கூறுகிறார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த உலக மக்கள் மீது கடவுள் வைத்திருக்கிற ஒரு பெரிய அன்பு, இவ்வளவாய் அளவிடப்பட முடியாத அன்பு. உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கடவுள் நேசிக்கிறார் என்று சொன்னால் எத்தனை பெரிய ஒரு சாக்கியம் என்று பாருங்கள். யோவான் தன்னுடைய நிருபத்திலே எழுதுகின்ற பொழுது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே யோவான் இவ்விதமாக கூறுகிறார். கடவுளுடைய அன்பை குறித்து இவ்விதமாக கூறுகிறார். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். கடவுள் எப்படி அன்பு கூர்ந்தார்? முந்தி அன்பு கூர்ந்தார். அன்பானவர்களே, சில சமயத்தில் சமுதாய வாழ்க்கையிலே குடும்பத்தில் 2 பேருக்கு இடையே ஒரு சிறிய பிரச்சனை என்று சொன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒருவருக்கு ஒரு முகம் கொடுத்து பேச மாட்டார்கள். ஆனால் யார் முதலாவது பேசுவது? அங்கதான் என்ன பிரச்சனை வரும். அதே விதமாக இந்த உலகத்திலே இதோ முந்தி அன்பு கூர்ந்தார். கடவுள் எப்படி திரும்ப அழகாக சொல்லுகிறது, முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால். அன்பானவர்களே, கடவுளுடைய தன்மை அன்பு. ஆகவேதான் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். பாருங்க, கடவுளுடைய அன்பு. இன்னைக்கு சமுதாயத்தில் அன்பு குறைந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால் தேவனை குறித்த அறிவில்லை. தேவனுடைய அன்பை தன்னுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிக்காத தன்மை நிமித்தமாக
உலகத்திலே இன்றைக்கு அன்பு குறைந்து கொண்டே போகிறது. கடைசி காலத்திலே அன்பு தணிந்து போகும். கடவுளுடைய அன்பு குறையாது. கடவுளுடைய அன்பிலே மாற்றம் கிடையாது. நேற்று என்ன அன்பு காண்பித்தாரோ அதே அன்புதான் இன்றைக்கும் ஆண்டவருடைய அன்பு. ஆனா மனுஷனுடைய அன்பு நேற்று ஒரு விதமா இருக்கிறது, இன்று ஒரு விதமா இருக்கிறது, நாளைக்கு எப்படியோ. ஆனால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். திரியேக தேவன் ஆசீர்வாதம், தன்மை என்ன? முதலாவதாக நாம் கற்றுக்கொள்கிறோம் தேவனுடைய அன்பு. இரண்டாவதாக இந்த ஆசீர்வாதத்திலே பவுல் என்று சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்படுகிற அருமையான ஒரு பெரிய அடைமொழி கிருபை. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர். இதோ அந்த கிருபை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கிருபை என்றால் என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது, ஒருவேளை மாணவன் தேர்வு எழுதியிருக்கிறான், ஆசிரியருடைய பேப்பரை திருத்துகின்ற பொழுது அவனுக்கு எத்தனை மார்க் கிடைக்கிறது? 34 மார்க். ஆனால் அவர் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் எத்தனை மார்க் வாங்கணும்? 35 மார்க். ஒரு மார்க்குக்கு அந்த திருத்துகிறவர் என்ன செய்கின்றார்? கூட போடுகிறார். அது என்ன மார்க்கு? கிரேஸ் மார்க் என்று சொல்றோம். கிருபையின் மார்க். அவனுக்கு தகுதி கிடையாது, ஆனால் திருத்தருடைய கண்களிலே கிடைக்கின்ற ஒரு தகுதி, அது கிருபை. அவ்விதமாக நமக்கு தகுதி கிடையாது. தகுதி இல்லாத நமக்கு பிதாவாகிய கடவுள் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து நம்ம என்ன செய்கின்றார்? ஆசீர்வதிக்கின்றார். அன்பானவர்களே, உலக பிரகாரமாக அநேக தகுதியற்ற நிலையிலே உள்ளவர்களை ஆண்டவர் தகுதிப்படுத்தி மேன்மைப்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உங்களோட பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தான். சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது 1 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, அவன் மாடுகளை பின்னே வந்தான் என்று சொல்லி பாருங்கள். அப்படிப்பட்ட மனிதர்களை ஆண்டவர் தெரிந்தெடுத்து உன்னதமான உயர்ந்த நிலைக்கு கொண்டு போய் என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். காரணம் என்ன? கிருபை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் கிருபை குறித்து எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகி மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கிருபையின் ஐஸ்வர்யம். அன்பானவர்களே, அந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கிருபையினாலே உங்களையும் என்னையும் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இதை விட மேலான ஆசீர்வாதம் ஒன்றும் கிடையாது. உலக பிரகாரமாக நம்மை உயர்த்தி இருக்கலாம் அவருடைய கிருபையினாலே. ஆவிக்குரிய பிரகாரம் நம்மை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்திருக்கிறார்? ஆசீர்வதித்திருக்கிறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோமோ, அவரை ஏற்றுக்கொள்கிறோம், அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்கு ஒரு தகுதியும் கிடையாது. ஒரே ஒரு தகுதி என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை. ஆகவேதான் பவுல் சொல்கின்ற பொழுது இந்த ஆசீர்வாதத்திலே, இதோ இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை என்று சொல்கிறார். மூன்றாவதாக பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், தி கம்யூனியன் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். அன்பானவர்களே,
பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறோம், அந்தபடியே நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவியினாலே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை ஒன்றிணைக்கிறார், நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் படித்து பார்க்கின்ற பொழுது பல்வேறு தேசத்தை சார்ந்த மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அங்கே கொடுக்கப்பட்ட பொழுது நாம் பார்க்கிறோம், எல்லாருக்கும் ஒரு ஐக்கியம் வந்தது, ஒரு மனது வந்தது. எல்லாரும் ஒரே இடத்திலே கூடினார்கள், வீடுகள் தோறும் அப்பமிட்டார்கள். வீடுகளிலே ஒரு பெரிய ஐக்கியம் இருந்தது. காரணம் என்னவென்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். ஒருவேளை நமக்குள்ளே ஆவியானவர் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நாம் வசிக்கிற இடத்துல என்ன இருக்கும்? ஐக்கியம் இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், இந்த தன்மை ஒரு பெரிய ஆசீர்வாதம். எனக்கு என்ன இருந்தாலும் இருக்கிறதோ இல்லையோ, குடும்பங்களிலே எங்கே ஐக்கியம் இருக்கிறது, ஒரு மனது இருக்கிறதோ அங்கதான் அதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஏராளமான செல்வங்கள் இருந்தாலும் குடும்பத்திலே ஐக்கியம் இல்லாது இருக்கும் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதமே கிடையாது. ஆகவே ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஐக்கியப்படுத்துகிறார். பிதாவோடு நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். சக மக்களோடு நாம் வசிக்கின்ற இடங்களிலே, குடும்பங்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஐக்கியப்படுத்துகிறார். அப்படியானால் நேராகவும் இணையாகவும் வெற்றிக்கல ஹொரிசாண்டல் என்று சொல்கிறோம். பிதாவோடு ஐக்கியப்படுத்துகிறவர் மற்றவர்களோடும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஐக்கியப்படுத்துகிறார். ஒரு சமயத்திலே கனமழை பெய்தது, ஏரிகள் குளங்கள் எல்லாம் நிரம்பின, ஆறுகள் வழியாக தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அப்பொழுது ஒரு முதலை மட்டும் வழி தவறி ஏரியிலே புகுந்தது. மற்ற முதலைகள் எல்லாம் என்ன செய்தது? கடலில் போய் சேர்ந்து விட்டது. ஆனா இந்த ஒரு முதலை மட்டும் என்ன செய்தது? ஒரு ஏரிக்குள்ள போனது. ஆண்டுகள் ஓடியது, அங்கே மழை இல்லை. சில ஆண்டுகளாக மழை இல்லை. இந்த முதலையானது தனிமையிலே தவித்து வேதனையோடு இருக்கிறது. அப்ப அங்க ஒரு ஆமை ஒன்று இருக்கு. நான் மட்டும் இவ்விதமாக தனியாக மாட்டிக்கொண்டேனே என்று முதலை வேதனையோடு இருந்த பொழுது அந்த ஆமை என்ன சொல்லிச்சா? இன்னும் சில மாதங்களிலே மழை வரும், இந்த ஏரி நிரம்பி வழியும், தண்ணீர்கள் என்ன செய்யும்? நிரம்பி வழியும். மீண்டுமாக நீ என்ன செய்யலாம்? ஆற்றோடு சேர்ந்து கடலிலே போய் சேர்ந்து கொள்ளலாம் என்று சொன்னார். அன்பானவர்களே, அதே வண்ணமாக மீண்டுமாக மழை பெய்து ஏரி நிரம்பிய பொழுது இந்த முதல் என்ன செய்து அங்கே வேகமாக ஓடுகின்ற தண்ணீரிலே சேர்ந்து மீண்டுமாக அது என்ன செய்தது? கடலிலே போய் சேர்ந்ததாம். அன்பானவர்களே, இறை சாயலில் படைக்கப்பட்ட நீங்களும் நானும் சில சமயங்களிலே வழி தவறும் போதும் என்ன செய்கிறோம்? தனிமைப்படுத்தப்படும் போதும் இறை உறவிலிருந்து நாம் என்ன செய்கிறோம்? பிரிக்கப்படுகிறோம். இறைவனுடைய சாயலிலே படைக்கப்பட்ட நாம் நம்முடைய தவறு நிமித்தமாக என்ன செய்கிறோம்? அதை இறை உறவிலிருந்து பிரிந்து போய்விடுகிறோம். குடும்ப உறவிலிருந்து நாம் பிரிந்து விடுகிறோம். ஆனால் திருமறை சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன செய்கிறாரு? இணைக்கிறார், சேர்க்கிறார். ஒருவேளை இந்த கொரோனா என்ற காலத்தில்
செய்தித்தாள் அடிக்கடி வருகிற செய்தி என்ன தெரியுமா? அநேகர் தனிமைப்படுத்தப்படுகிற ஒரு சூழ்நிலை. வேலை நிமித்தமாக ஒரு இடத்தில் இருப்பார்கள், ஆனால் வர முடியாத ஒரு சூழ்நிலை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பெற்றோர் ஒரு இடத்துல, பிள்ளைகள் ஒரு இடத்துல, அநேக சம்பவங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நிச்சயமாக ஆண்டவர், ஆவியானவர் என்ன செய்வார்? இணைத்து வைக்கிறவர், குடும்பங்களை ஒன்றிணைக்கிறவர். ஆண்டவர் நிச்சயமாக இதோ இந்த ஐக்கியத்தை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அப்படியானால் இந்த பகுதியிலே திருத்துவ தேவனுடைய ஆசீர்வாதங்களாகிய 3 தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம். இந்த 3 நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்களாக இருக்கின்ற பொழுது இதைவிட மேலான ஆசீர்வாதம் வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவரே, இப்படிப்பட்ட இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆராதனையும் சொல்லுகிறோம். ஜெபம் முடிந்த பிற்பாடு குடும்ப தலைவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஆசீர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிதமாகட்டும் என்று சொல்லி கடவுளுடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். திரியேக தேவனின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் என்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். நம்மை அர்ப்பணிக்க வேண்டுமாக 200 கீதங்களில் 322வது பாடலை பாடுகிறோம். ஆரண திருத்துவமே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆ
ஜெபம் செய்வோம். மகிமை நிறைந்த எங்கள் பரிசுத்தமுள்ள தந்தையே, இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சூழல் நிமித்தமாக நாங்கள் ஆலயத்திற்குள்ளே வந்து உம்மை தொழுது கொள்ள முடியாவிட்டாலும் இருக்கிற இடங்களிலே இதோ உம்மை ஆராதிப்பதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு, உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நீர் கிருபை செய்திருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இது ஆரான் மூலமாக நாங்கள் உமக்கு செலுத்திய எல்லா விதமான துதி தோத்திரங்களையும் நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தருளும். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். குறிப்பாக நாங்கள் சிந்தித்தவனமாக இதோ பிதாவாகிய கடவுள் எங்களை அதிகமாக நேசிக்கிறீர். ஆமாண்டவரே, முந்தி அன்பு கூறுகிற பிதாவாகி தேவன் என்று சொல்லி நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். அது மாத்திரமல்ல, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, உடைய கிருபையினாலே எங்களை உடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு ரட்சித்து ஆசீர்வதித்து வருகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர், எங்களை ஐக்கியப்படுத்துகிற ஆவியானவராக பிதாவோடும் சக மனிதரோடும் ஐக்கியப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இவ்விதமாக திரியேக தேவனை நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மனதார வாழ்த்தி தொழுது கொண்டு திரியேக தெய்வத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு மேலான பாக்கியம் செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் ஆங்காங்கே இந்த ஆறாளிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்ற நம்முடைய வாக்கின் பிரகாரம் உம்முடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்குள்ளே கடந்து செல்லட்டும். திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் பெயர் சொல்லி ஆசீர்வதியும். குறிப்பாக இப்படிப்பட்ட காலங்களிலே நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று எங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்மை முழுவதுமாக சார்ந்து ஆண்டவரே இன்னும் அதிகமாக உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தும். விசேஷமாக ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாளாக இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சிறு பிள்ளைகளை ஆசீர்வதியும், வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், வயோதிபடிலே இருக்கிறவர்களுடைய கிருபையினால் நிரப்பும். அன்பின் கர்த்தாவே, இதோ படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அரசாங்க தேர்வு எழுதி நம்முடைய பிள்ளைகளுக்காக இன்னமும் வருகின்ற நாட்களிலே அரசாங்க தேர்வு எழுத போகிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்படி ஞானத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, கேட்கிற கேள்விகளுக்கு தகுந்த சரியான பதில் எழுதக்கூடிய ஞானத்தை கொடுத்து நல்ல மதிப்பெடுத்து வெற்றி பெறத்தக்கதாக நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வு சுகித்திருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய உன்னதத்தின் ஆசீர்வாதங்களினாலும் எங்களை நிரப்பும். உடைய பாதத்திலே காத்திருந்து புதிய புதிய கிருபைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டு பலப்படுத்தும். அன்பின் கர்த்தாவே, உடைய திருப்பணி செய்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். வட இந்தியாவிலே கடினமாக உடைய திருப்பணி செய்கிற உடைய பிள்ளைகள் யாவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். போதகர்கள், சுயாதீன ஊழியர்கள் என்று சொல்லி பல நிலையிலே பல விதங்களிலே உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இதோ திருச்சபையின் மக்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. விவசாய பணி செய்கிற மக்களை ஆசீர்வதியும்.
வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதியும். சிறு தொழில் பெருந்தொழில் செய்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். இப்படிவிடுதான காலங்களிலே பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இழந்து போன தங்களுடைய வருவாயை மீண்டுமாக பெற்றுக்கொள்வதற்கு அடைய உழைப்பை ஆசீர்வதித்து 2 மடங்கு ஆசீர்வாதங்களை வரும் நாட்களிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும். பாரத்தோடு வேதனையோடு பலவிதமான சொல் நிமித்தமாக கண்ணீரோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். உலகம் கொடுக்க கூடாத உம்முடைய சமாதானத்தை கொடுத்து உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் நீர் ஆசீர்வதியும். திருச்சபை மக்கள் பற்பல இடங்களிலே, தமிழ்நாட்டின் பல இடங்களிலே, பிற மாநிலங்களிலே, அயல் நாடுகளிலே வசிக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்கிற இடங்களிலே நீர் பாதுகாப்பை கொடுத்து உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் மன்றாடி ஜெபிக்கின்றோம். கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்தினாலே தொட்டு பரிபூர்ண சுகத்தை தாரும். கர்த்தாவே, உம்மை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை சுவாமி. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று சொல்லியிருக்கிறேன். அவ்விதமாக குறைவுகளை நிறைவாக்குகிறவர் நீர். சங்கீதக்காரன் சொல்கிறவனமாக கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல்லி மேய்ப்பராகிய கடவுள் ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குகிறவராக இருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த ஆறாலை பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். எங்களுடைய குறைவுகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் பொறுத்தருளும். தொடர்ந்து தெய்வீக சமாதானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக. நிறைவு கீதமாக 200 கீதங்களில் 285வது பாடல் மங்களம் ஜெயமங்களம் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Hallelujah.
சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.